இஸ்ரேல் ஈராக்கில் இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் ஃபுராத் நதியை தன்வசமாக்க துடிப்பதற்கு என்ன காரணம்? இதனுடைய பின்னணி என்ன? மாஸ்டர் பிளான் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பிற்கும் இவர்களுடைய இந்த மாஸ்டர் பிளானுக்கும் மத்தியில் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. த கிரேட்டர் இஸ்ரேல், இஸ்ரேலுடைய புதிய மேப் வரைபடம். இந்த வரைபடத்தை பார்க்க போக்குள்ள இஸ்லாமிய பல நாடுகள், இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய எல்லைகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது போல இருக்குது. இதனுடைய பின்னணி என்ன? இவர்களுடைய இந்த எல்லைகள் எதை குறிக்குது? எதற்காக வேண்டி இந்த மெப்பை தயாரிச்சிருக்கிறாங்க என்பதை பற்றி தனி வீடியோ உள்ள நாங்கள் பேசியிருக்கிறோம். அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன், மேலே ஐ பட்டனும் கொடுக்கிறேன், இன்டிஸ்கிரினும் தருகிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள், அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த த கிரேட்டர் இஸ்ரேல் அவர்களுடைய அந்த இஸ்ரேலுடைய புதிய மெப்பை எடுத்து பார்க்க போக்குள்ள அவர்களுடைய எல்லைகளாக இருப்பது என்னன்னா, ஈஜிப்டுடைய நைல் நதியில் ஆரம்பித்து ஈராக்குடைய யூப்ரட்டிஸ் நதி வரை அவர்கள் புதிய மெப்பை வரைஞ்சிருக்கிறாங்க. என்னத்தை சொல்றாங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு சொந்தமான பூமி. இந்த நைல் நதியில் இருந்து யூப்ரட்டிஸ் ஈராக்கில் இருக்கக்கூடிய இந்த ஃபுராத் நதி வரை இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் யூதர்களாகிய எமக்கு சொந்தமானது. அதனால இந்த இடங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி பகிரங்கமாக புதிய ஒரு மெப்பை அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரிலீஸ் பண்ணது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய இராணுவ உடைகள்லையும் இந்த அடையாளம், இந்த மெப் பெஜ்ஜாக அப்படியே பதிக்கப்பட்டிருக்குது. கண்ணியமானவர்களே, இவர்கள் இந்த யூப்ரட்டிஸ் நதி, ஃபுராத் நதியை இலக்காக வச்சிருப்பதற்கு என்ன காரணம்? ஏன் இந்த யூப்ரட்டிஸ் நதியை தன்வசம் ஆக்க பார்க்குறாங்க என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, வெளிரங்கத்தில் எங்களுடைய இடம், எங்களுடைய நாடு என்று அவர்கள் சொல்லி கொண்டு இருந்தாலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம் என்னன்னு பார்த்தா இரண்டு காரணங்கள் தான் இந்த யூப்ரட்டிஸ் நதியுடைய பின்னணியில் இருக்குது. அது என்னன்னா, முதலாவது காரணம் என்னன்னா, ஏற்கனவே அந்த வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கிறோம். இஸ்ரேலுடைய பாப்புலேஷன், ஜனத்தொகை கூட கூட அவர்களுடைய நாட்டில் தண்ணீருடைய பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. தண்ணீருடைய பற்றாக்குறை ஏற்பட்டதின் காரணமாக என்ன செய்கிறாங்க? தன்னுடைய நாட்டு மக்களுக்கு தண்ணீர் வேணும், நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தண்ணீருடைய வசதி எங்களுக்கு வேணும் என்று சொல்லித்தான் 6 டே வார், தொடர்ச்சியாக 6 நாட்கள் 1967 ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை சுற்றி இருக்கக்கூடிய சிரியா, ஈஜிப்ட், ஜோர்தான் போன்ற நாடுகளோட ஒரே தடவையில் 3 நாடுகளுக்கும் அடித்து அந்த நாடுகளுடைய சில எல்லைகளை தன்னுடைய நாட்டோடு இணைச்சு கொண்டார்கள். அதற்குள்ளால சிரியாவுடைய கோலான் ஹைட்ஸ், கோலான் குன்றுகள், அதிகமாக நீரூற்றுகள் இருக்கக்கூடிய பகுதி, இதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் எடுத்தாங்க. அதே போல ஜோர்தான் ரிவர், ஜோர்தானுடைய மிக முக்கியமான நீளமான நதி, இதனுடைய ஒரு பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் எடுத்தாங்க. தபரியா என்று சொல்லக்கூடிய அந்த லேக், அந்த குளத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால இவர்கள் ஆக்கி கொண்டார்கள். கண்ணியமானவர்களை, இதே போலத்தான் தன்னுடைய ஜனத்தொகை கூட கூட இவர்களுடைய அந்த தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு கொண்டு வருது. இப்ப கோலான் ஹைட்ஸாக இருக்கலாம், ஜோர்தான் நதியாக இருக்கலாம், அந்த தபரியா சிறுகடலாக இருக்கலாம், அதனுடைய தண்ணீர் மட்டம் குறைஞ்சிக்கிட்டுத்தான் வருது, வத்த ஆரம்பிக்குது. இவங்க பார்க்குறாங்க என்னண்டா, தண்ணீர் இருக்கக்கூடிய முக்கியமான 2 நதிகள் தான் ஈஜிப்டில் இருக்கக்கூடிய நைல் நதி, உலகத்தில் மிக நீளமான நதி. அதே போல மேற்கு ஆசியாவுடைய மிக நீளமான பல புராதன வரலாறுகளை சொல்லக்கூடிய ஈராக்குடைய யூப்ரட்டிஸ் ஃபுராத் நதி. இந்த 2 நதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால வந்தால் தண்ணி பிரச்சனை தீந்துரும். தண்ணி பிரச்சனை எங்களுக்குள்ளால வராது. அதனால தான் இவர்கள் யூப்ரட்டிஸ் நதியை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது முதலாவது காரணம்.
இரண்டாவது காரணம் இருக்குது, இதுதான் முக்கியம். இதை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உடம்பெல்லாம் மெய்சில் இருக்க ஆரம்பித்துவிடும். இதை பற்றி 1400 வருடங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த யூப்ரட்டிஸ் நதியில் என்ன நடக்கும், மறுமை நாள் சம்பவிக்கும் பொழுது, உலக அழிவு நெருங்கும் பொழுது இந்த யூப்ரட்டிஸ் நதியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும், மிகப்பெரிய ஒரு புதையல் ஏற்படும். அந்த புதையலை எடுக்க உலகத்திலிருந்து நாலா திசையிலும் மக்கள் வருவார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, அதில் 199 பேர் பேராசையின் காரணமாக இறந்து போயிடுவார்கள், ஒருத்தர் மட்டும்தான் மிஞ்சுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ்களை நாங்கள் இப்போ பார்க்க போக்குள்ள கண்ணியமானவர்களே, இந்த யூதர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் மேலே 100க்கு 100 நம்பிக்கை இருக்குது. அவர்கள் என்னத்தான் நபி அவர்களை வெறுத்தாலும் நபி அவர்களுடைய வார்த்தை உண்மை என்பதை எங்களை விட அதிகமாக அந்த யூதர்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவர்களுக்கு சார்பாக ஹதீஸ்ல வரக்கூடிய விடயங்களை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல யூப்ரட்டிஸுடைய விடயமாக, ஃபுராத்துடைய விடயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தா, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூமு ஸாஆ, மறுமை நாள் நிகழ மாட்டாது, ஹத்தா யஹ்சிலல் ஃபுராத்து அன் ஜபலின் மின் ஸஹப். சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, ஃபுராத் ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த யூப்ரட்டிஸ் நதி பெரும் தங்க மலையை வெளிப்படுத்தும் வரை மறுமை நாள் வராது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூப்ரட்டிஸ் நதியில தங்க மலை, தங்க புதையல், மிகப்பெரிய தங்க புதையல் வெளியாகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னறிவிப்பு இருக்குது. சொல்லிவிட்டு சொன்னாங்க, இந்த புதையலை, பெரும் தங்கத்தை எடுப்பதற்காக எல்லா மக்களும் அந்த இடத்துல வருவாங்க. ஆனால் 100க்கு 99 பேர் அந்த இடத்திலே மரணித்து விடுவார்கள், ஒருவன் மட்டும்தான் மிஞ்சுவான். ஒவ்வொருத்தரும் யோசிப்பார்கள், நினைப்பார்கள், என்ன, லஅல்லி அகூனு அனல்லதி அஞ்சு, அந்த தங்க புதையல் எனக்கு கிடைக்க கூடாதா, எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, அந்த 100 பேர்ல ஒருத்தர் மீவாரே, அந்த ஒருவராக நான் இருக்கக்கூடாதா என்று ஒவ்வொரு மனிதனும் அந்த இடத்தில் யோசிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு புகாரி முஸ்லிமுடைய இன்னொரு ஹதீஸ் நபியோ சொன்னாங்க, ஃபமன் ஹதரஹு, அந்த இடத்தை யார் அடைகிறார்களோ, லா யஅஹுஸ் மின்ஹு ஷைஆ, அந்த புதையலிருந்து எந்த ஒன்றையும் எடுக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முன்னறிவிப்பும் இருக்குது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அதை ஒரு சோதனையாக ஆக்குவான். 100 பேர்ல 99 பேர் அந்த புதையலுக்காக அடித்து கொண்டு அந்த இடத்திலே உயிரை விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு ரிவாயத், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாள், மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஃபுராத் அதனுடைய தங்கத்தை வெளிப்படுத்தி நீண்ட ஹதீஸ் நபியோக சொன்னாங்க, எல்லோரும் எல்லா புறத்திலிருந்தும் மக்கள் வந்து அந்த தங்கத்தை நான் தான் எடுக்க வேண்டும் என்று அடைய முயற்சிப்பார்கள். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஏற்கனவே பலர் அந்த இடத்திலே குமிந்திருப்பார்கள். கண்ணியமானவர்களே, ஏன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் கொரோனாவுடைய டைம் கேஸ் போலினாக இருந்தது, பெட்ரோல் போலினாக இருந்துச்சு. பெட்ரோல் லொரி போர்டர் கிட்ட வரப்போக்குள்ளேயே ஆயிரக்கணக்கானவர்கள் பெட்ரோல் செட்டில் குமிஞ்சனை நாங்கள் பார்த்தோம். கேஸுடைய லொரி ஊருக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாலே போலினாக இருப்பதை நாங்கள் பார்த்தோம். என்ன காரணம்? அந்த அளவுக்கு வேகமாக இந்த விஷயம் பரவுது. இதே போலத்தான் ஃபுராத்தில் மிகப்பெரிய தங்கம் வெளிப்பட்டு விட்டது என்ற செய்தி கிடைச்சோன்னா பல நாடுகள் இதற்காக போட்டி போட ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில் சொன்னாங்க, ஒரு மனிதர் வந்து பார்ப்பாரு, அந்த இடத்தில் அதிகமான மக்கள் இருப்பாங்க. இவர் இன்னொருத்தரை பார்த்து சொல்லுவார், இப்படியே விட்டுட்டா, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருது, இவர்களை நாங்கள் இப்படியே விட்டுட்டா உள்ள எல்லா தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டுருவாங்க, எங்களுக்கு ஒன்றுமே மிஞ்சாது. அதனால இந்த இடத்தில் ஒரு கலவரத்தை ஆரம்பித்து விடுவோம், ஒரு சண்டையை ஆரம்பித்து விடுவோம் என்று அந்த இடத்திலே சண்டை நிகழ ஆரம்பிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ஃபீ குல்லி மிஅத்தின் திஸ்அத்து வ திஸ்ஊன், ஒவ்வொரு 100 பேர்ல 99 பேர் மரணமடைந்து விடுவார்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு தெளிவாக நபி அவர்களுடைய முன்னறிவிப்பு இருக்குது. இப்போ யூப்ரட்டிஸ் நதியுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது கண்ணியமானவர்களே, வற்றி கொண்டு வருவதாக ரிப்போர்ட்டுகள் சொல்லுது. யூப்ரட்டிஸ் நதியை சூழ இருக்கக்கூடிய பல இடங்களில் தண்ணீருடைய அந்த மட்டம் குறைந்து வருவதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. யூப்ரட்டிஸ் நதி என்பது மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய மிக நீளமான ஒரு நதி. இந்த நதி இருக்குதே, ஈராக், சிரியா, டர்க்கி 3 நாடுகளுக்கும் இந்த நதி தான் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இந்த நதியுடைய நீளம் 2800 கிலோமீட்டர், 1740 மைல் நீளம் தான் இந்த ஃபுராத் நதி. இவ்வளோ நீளமான நதியை யூதர்கள் தன் வசமாக்க நினைப்பதற்கு முக்கியமான காரணம் இதுதான். முழு ஃபுராத் நதியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் வந்தால் தண்ணீரும் எங்களுக்கு கிடைச்சிரும், அதற்கு உள்ளால் மறைந்திருக்கக்கூடிய அந்த புதையலையும் முழுமையாக எங்களுக்கு எடுக்க முடியும். யாரும் இதற்குள்ளால வர முடியாது. நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால இந்த யூப்ரட்டிஸ் நதி வந்துருச்சு என்று சொன்னா வேறு யாரும் வந்து இதனை அசைக்க முடியாது என்று அவர்களுடைய ஒரு பேராசை இருக்குது. இதற்காகத்தான் இந்த யூப்ரட்டிஸ் நதியை அடைவதற்கு இவர்கள் பெரும் ஒரு மாஸ்டர் பிளானை போட்டிருக்கிறாங்க. நபி அவர்களுடைய ஹதீஸின் மீது இந்த அளவுக்கு நம்பிக்கை. ஆனால் கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸே வந்துருச்சுன்னா ஃபமன் ஹதரஹு, புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், யார் அந்த இடத்தை அடைகிறார்களோ, ஃபமன் ஹதரஹு லா யஅഖுத் மின்ஹு ஷைஆ, எந்த ஒன்றையும் எடுத்து விட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அதை எடுக்காமல் இருப்பது தான் சிறந்தது. கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு மோசமான பல விடயத்தை இந்த யூதர்கள் அமுல்படுத்த நினைக்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். இதற்கு ஒரு முடிவு நிச்சயமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை சீராக்குவானாக. யூதர்களுடைய சதி திட்டத்தை தவிர்ப்படும்படியாக்கி அந்த பலஸ்தீன் மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.